அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த 2024 ஆண்டை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் தேவ சமாதானம் உங்கள் அனைவருடைய வீட்டில் தனிப்பட்ட விதத்திலும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 12 மாதமும் ஒரு ஆண்டு முழுவதும் நம்மளை ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும், போராட்டம் பலவீனங்கள் மத்தியிலும் நம்மளை கைவிடவே இல்லை. நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் கிருபை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை துதிங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள புதிய வருடத்திற்குள் நம்மளை கொண்டு வந்து சேர்த்த கர்த்தரையோடு கூட இணைந்து கொள்ளுங்க. இந்த ஆண்டை நடத்தினவர் புதிய ஆண்டை நடத்த மாட்டாரா? உங்களை தப்பிக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்களை ஆச்சரிய விதத்தில் நடத்துவார். அவர் கிருபை தருவார், பலன் தருவார், ஆரோக்கியத்தை தருவார், நன்மைகளை தருவார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவ சமாதானத்தை கொடுத்து ஜப ஆவியால் நிரப்புவார். வேதத்தை நல்லா தியானிக்க கிருபை தருவார். நமக்கு தேவ பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடக்க உதவி செய்வார். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த ஜனவரி மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீங்க நல்லவர், சர்வ வல்லவர். அப்பா அப்பா, ஒரு வருடம் முழுவதும் எங்களை நடத்தி இருக்கீங்க. ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர் 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 என்று சொல்லி துதிக்கிறாப்பா. நீங்க மாறாதவர் என்று சொல்லி துதிக்கிறாப்பா. அப்பா, நீங்க எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அப்பா, எவ்வளவு மனதுருக்கம் நிறைந்தவர் அப்பா. நாங்கள் ஒன்றத்துக்கு உதவாத எங்கள் மேல நீங்க காட்டின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகுதியற்ற எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி 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 என்று சொல்லி மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. உங்களுக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்திற்குள் நுழைய தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவுக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு மகா ராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த ஜனவரி 2024 ஆண்டு முதல் தேதி நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமிழ் நிலை கொண்டு ஓட, எங்க ஆத்துமா உயிரடைய, பலனடைய, உம்மை சார்ந்து நிற்க கிருபை தர எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க தூய ரத்தம் ஒரு விஷயம் எங்களை அனைவரையும் கழுவட்டும்பா. பிரியமில்லாத காரியங்களா எங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. இப்பொழுதே எடுத்து போடுங்கப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற இந்த நாளிலே எடுத்து போடுங்கப்பா. பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க. உங்க தூய ரத்தம் எங்கள் அனைவரையுமே கழுவி சுத்திகரிக்கட்டும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். எங்க ஏசப்பாவுடைய நாம மட்டும் மகிமையடையட்டும். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த கரத்திலே கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் சங்கீதம் 60:12 வசனம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அதே வசனம் சங்கீதம் 108:13 இதே வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனவரி 1ஆம் தேதிக்குள் 2024 ஆண்டில் நுழைய தந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆண்டவர் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவ பலத்தில் அவரையே நம்பி அவர் மேலே விசுவாசம் வைத்து அவருக்குள்ள நம்ம பலனடைந்து ஓட வேண்டும் என்பது தேவ சித்தம். நல்லா நீங்க யோசிங்க. மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தரை தான் நம்ம நம்பணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய மாம்சமோ கிரியைகளோ நம்முடைய சுயமோ ஆளுகை செய்யாதபடிக்கு பரிசுத்த தேவனை சொந்த தகப்பனாக நம்ம வைத்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம அதை ஆண்டவரை நம்மளை தகப்பனாக நம்ம வைத்து கொள்ள வேண்டும்? நமக்கு எதிரியே பிசாசு தான். நம்ம நினச்சிக்கோம் மனுஷர்கள் தான் நமக்கு எதிரின்னு நினைக்கிறோம். நமக்கு நன்மையோ, நமக்கு சில காரியங்களை சிலர் செய்யாமல் போவார்கள். சில காரியங்கள் சில மனுஷர்கள் பொல்லாத வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்துவார்கள். இன்னும் பல விஷயமான காரியங்கள், சுபாவத்தில் வருகிற கிரியைகள், அப்படிப்பட்ட எல்லா காரியங்கள்னால நம்ம காயப்படும். நம்ம யாரை பகைக்கிறோம் என்றால் மனுஷர்களை பகைத்து விடுகிறோம். ஆனால் இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கு. பிசாசின் வஞ்சகமான செயல்கள் உள்ள நுழையும். அந்த நேரத்தில் பிசாசானவன் யாரை கீழே தள்ளலாம், யாரை ஆண்டோருக்குள்ள நெருங்க விடாதபடிக்கு அவர்களை மனமடிவாக்கி கீழே தள்ளிவிடலாம் என்று அவனுடைய செயலாக அது காணப்படும். இன்னும் பல விஷயங்களில் பிசாசானவன் என்ன செய்வானா, எப்படியாவது குடும்பங்களை கீழே தள்ளணும், ஆத்துமா உயிரடையக்கூடாது, கர்த்தருக்கு நேராக பரிசுத்தமாக வாழக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, இப்படியாக செயல்பட்டு கீழே எப்படி விழ தள்ளி விடலாம் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கான், தந்திரமாக செயல்படுவான். அப்போது இந்த கிரியைகளெல்லாம் நம்ம ஞானமாக நடந்து கொண்டு நம்ம எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும். அப்போ இந்த ஜெயம் எங்கேருந்து வரும்? மனுஷ பலத்தில் இந்த ஜெயம் வராது, மனுஷ ஞானத்திலையும் வராது. அப்போ கர்த்தருடைய இயேசுவை நம்புகிறோன்றோம், அவர் தான் தகப்பன்றோம், அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் புரிந்து அதை நம்ம கிரியையில் கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த ஜெயத்தை பார்க்க முடியும். அது வரைக்கும் எந்த ஜெயமும் வராது. நம்ம எவ்வளோ ஜபித்தாலும் எவ்வளோ கிரியையில் நம்ம அதை கொண்டு வரணும். அப்பொழுதுதான் அந்த விடுதலையை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இங்கே பாருங்க, தாவீது அவனுக்கு எதிராளி யுத்தம் செய்ய வருகிறார். அப்போ பாடுறாரு, ஜெயிச்சுட்டு. அவர் ஜெயிச்சு பாடுற எப்படி பாடுறான்னா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? தெய்வ வல்லமைய, தேவன் நம்ம கூட, கர்த்தரே ஆவியானவர், அவர் எனக்குள்ள இருக்கார். அப்போ அவர் எனக்குள்ள இருக்கார், அவரை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன், எனக்கு ஜெயம் வரும், என் சத்துருக்களை அவர் மிதித்து போடுவார் என்ற ஆழ்ந்த விசுவாசம், ஆழ்ந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அதுதான் பாருங்க, ஒரு சமயம் பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவார். இப்போ கோலியாத்து ரொம்பவும் ஸ்ட்ராங், நல்ல ஒரு பெரிய ரொம்ப பராக்கிரமசாலி மாதிரி அவன் வந்து நிற்கிறான். எப்படி? உடல் தோற்றத்தில். இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதில் வேற அவன் உடம்பெல்லாம் யார் என்ன அடித்தாலும் காயங்கள் படாத அவனுக்கு வேண்டிய தடுப்பாக அவன் உடுப்பெல்லாம் அவன் அணிந்து கொண்டிருக்கிற ஆடை எல்லாம் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன செயலாம்? ஆணுவம், தான் என்ற ஆணுவம். தன்னுடைய சரீர பலத்தை நம்புகிறான், தன்னுடைய சுய பலத்தை நம்புகிறான், தனக்கு இருக்கிற காரியங்களை அது மேலேயே நான் எல்லாவற்றையும் செஞ்சிருவேன், நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று அப்படிப்பட்ட கிரியை அவனுக்குள் காணப்படுது. அதை பாருங்க, அந்த தற்பெருமை அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்க, உங்கள் இதில் யார் என் முன்னாடி வந்து எனக்கு யுத்தம் பண்ண முடியும்? அவங்க வந்து என்னை ஜெயிக்கிறதுக்கு வர இல்லாட்டி எல்லாரும் எனக்கு அடிமை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இதை யார் கேள்விப்படுறா? தாவீது கேள்விப்படுறான். அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் எல்லாருக்குள்ள ஒரு பயம், சவுலுக்குள்ள பயம், எல்லாருக்குள்ளே யாரும் எதிர்க்கிறதுக்கு அங்கே இல்லை. ஆனால் அவன் தாவீதுக்குள்ள அவன் ஆண்டவர் மேல் வைத்த
அந்த உன்னதமான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த பலன். கர்த்தராலே நான் பராக்கிரமம் செய்வேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று அவன் ஆழ்ந்த விசுவாசம் கொள்றான், ஆழ்ந்த நம்பிக்கை. அவ்வளவுதான் முடிஞ்சது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் எதையும் கொண்டு போல, எந்த விதத்தில் யுத்தத்துக்கு போற ஆடை ஆபரணங்களையும் அவன் அணிந்து கொண்டு போகல. ப்ரொடெக்ஷனுக்கு எதுவும் கிடையாது. அவனுக்குள்ள போறது பராக்கிரமம் செய்கிற கர்த்தராலே அவன் ஜெயம் பெறுவான்ற நம்பிக்கை. என்னோடு வருகிறவர் யுத்தத்தில் வல்லவர்னு அவன் அறிஞ்சிருந்தான். என்னோடு வருவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் என்று அறிஞ்சிருந்தான். என்னோடு கூட வருகிற கர்த்தர் அவர் சகலத்தையும் ஜெயிக்க வல்லவர் என்று அறிந்திருந்தார். சகலத்தையும் ஆளுகை செய்யக்கூடியவர், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். அந்த தேவன் அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்தவர் என்பதை அவன் உணர்ந்தபடியால் அவன் என்ன செய்யறான்? வெறும் 5 கூழாங்கல் எடுத்துட்டு போறான். வெறும் 5 கூழாங்கல், வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் மேல அவன் அவ்வளோ நேசம், அவ்வளோ பாசம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு சோதனை இல்லையா? அவனுக்கு எவ்வளோ பாடு வந்தாலும் அந்த நேசம், அன்பு இருக்கு பாருங்க. ஆண்டவரை விட்டு அவனை பிரிக்கவே இல்லை. பாடும் பிரிக்கல, பிரச்சனையும் பிரிக்கல, அவனை கைவிடப்பட்ட நிலையும் பிரிக்கல, உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை எதுவுமே அவனை பிரிக்காதபடிக்கு அவன் கர்த்தருக்குள்ள அவன் திட மனதாக நிலை நிற்க செஞ்சார் கர்த்தர் அவனை. ஆண்டவர் அப்படி விசுவாசத்தோடு கூட அவன் கர்த்தரை இன்னார் என்று அறிந்து கொண்டான். ஆனால் இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அந்த 5 கூழாங்கல் தான். அதில் இயேசுவின் நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய நாமத்தில் அவன் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அவன் வரான். அவ்வளவுதான். அந்த கல் எடுத்து ஒன்று அடித்தான் பாருங்க, அவ்வளவுதான். அவனுடைய பலன், பராக்கிரமம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. கோலியாத்து சுருண்டு கீழே விழுந்தான். பாடி உடைய தோற்றத்தை வச்சோ, அவனுடைய சரீர காரிய அளவு உயரத்தை வச்சோ ஒரு மனுஷனை மதிப்பிட முடியாது. அவனுக்குள்ள என்ன, அவன் ஆத்மா எப்படிப்பட்டது என்று அவனுடைய ஆத்மா உள்ள, அவன் உள்ளத்துக்குள்ள அவன் எப்படி கேடு உள்ளவனாக இருக்கிறான், எப்படி பொல்லாத குணமுள்ளவனாக இருக்கிறான், எப்படி சத்துருவின் தந்திரமான செயல்கள் இருக்கிறது என்பதை யார் அறிவா? நம்மளால அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த கோலியாத்தை தாவீதுக்கு ஒன்றும் தெரியாது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார் பாருங்க, அவருக்கு தெரியும் கோலியாத் யார். ஒரே நிமிஷம் தாவீதோடு இருந்து கர்த்தர் நாமும் மகிமைப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த 1ஆம் தேதியும் இந்த புதிய வருடத்திற்கு நாம் நுழைகிறோம். நமக்குள்ள இந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கணும். அவர் சொல்வது, அவர் கட்டளை, அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழணும். அவரையே சார்ந்து கொள்ளணும். யுத்தம் நம்ம செய்யக்கூடாது, மாம்சத்தின் யுத்தம் செய்யக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் பாருங்க, சங்கீதம் 118 அதில் 16வது வசனத்தில் கடைசியில், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம செய்யும். தாவீது சொன்னான், கர்த்தரின் வலது பாரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னான். அதனால் கர்த்தருடைய வலது கரம், நம்ம பராக்கிரம செய்கிற கரம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானா, நம்ம இந்த ஆண்டில் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற அந்தகார சக்திகளுடைய கிரியைகளை, மனுஷீக வல்லமைகளை, நம்ம எழும்பி வருகிற சோதனைகளை எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து, நம்ம பரிசுத்த காத்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, கிருபை பெற்ற வாழ்க்கை, தேவனுடைய கரத்திலிருந்து தயவும் இரக்கத்தையும் பெற்று வாழ வேண்டுமானா, நம்ம இன்னைக்கு அவர் பாதத்தில் நம்மளை தாழ்த்தணும். நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் போன வருடம் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடம்
நீங்கள் நல்லா ஜெபிக்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. நல்ல வேதத்தை வாசிச்சா பத்தாது, நல்லா ஜெபிச்சா பத்தாது. அதுபடி நம்ம வாழ்கிறோமா? ஏதோ பைபிள் ஆண்டவர் வாசிக்க சொல்கிறான்னு நான் வாசிக்கிறேன், ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறா ஜெபிக்க, அப்படி அல்ல. அந்த ஜெபம், அந்த வார்த்தையும் அதுபடி நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர், பராக்கிரமம் செய்கிற அவருடைய கரம் நம்மீது இருக்கா. நம்மளை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். பயம் இல்லாமல், திகில் இல்லாமல் அனுதினமும் நம்ம வாழ உதவி செய்வார். நம்மோடு இருந்து நம்மளை நடத்துகிற கர்த்தர் பராக்கிரமசாலி ஆக இருக்க வேண்டுமானா இன்னைக்கு நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். நமக்கு நீங்கள் ஒரு வேளை கடந்த வருடம் முழுதும் கூட இன்னும் சோதனையை என்னால் ஜெயிக்க முடியலையே, நிறைய காரியத்தில் எனக்கு பதில் வரலையே, நிறைய காரியத்தில் நான் சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், புது காரியம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் திகைப்போடு ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இல்லை, வழி உண்டு. அப்படியெல்லாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். அப்படி இரக்கமுள்ள தேவன் அவர் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அவர் தேட வேண்டிய முறையில் நம்ம பிடிப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தி நீங்கள் ஜெபிங்க. இந்த 1ஆம் தேதி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் உண்டு. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் எல்லா தீய சக்தியுடைய கிரியைகளுக்கு விரோதமாக வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். கட்டாயம் ஜெயக்கொடி ஏற்றுவார். சங்கீதம் 44:5 உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என்று நீங்கள் என்ன செய்யலாம்? விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளும் போதும், தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம தைரியமாக சொல்ல, நமக்கு விரோதமாக எல்லா கிரியைகளும் அது கட்டாயம் இயேசுவின் நாமத்தினால அது விழும், அது அழிக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினால அது மேலோங்கி வருவதில்லை. நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அவர் உங்களோடு கூட இருக்கணும், அவ்வளோதான். பராக்கிரமசாலியாக கர்த்தரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சமாதானம், கிருபை, பாதுகாப்பு. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் இரத்தத்தால் வேலி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. எதெல்லாம் சோதனையோடு இருக்கீங்களா, அந்த சோதனையிலேருந்து உங்களுக்கு பதில் உண்டு, பதில் உண்டு. சோதிக்கப்பட்ட பின் நீங்கள் சொத்த பொண்ணாக மாறுவீங்க. விசுவாசத்தோடு, உத்தம இருதயத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை இன்னும் கிட்டி சேருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த புதிய வருடம் 2024 1ஆம் தேதியிலும் அப்பா, நாங்கள் எங்கள் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, கர்த்தராலே நாங்கள் பராக்கிரமம் செய்யத்தக்கதாக நீங்கள் எங்கள் சத்துருக்களெல்லாம் மிதித்து போடுவீங்க என்ற வார்த்தையின்படி அப்பா, எங்களுக்கு முதலாவது நீங்கள் எங்களோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் எங்களோடு இருக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் தூய ரத்தம் எங்களை கழுவட்டும் ஏசப்பா, உங்கள் தூய ரத்தம் எங்களை கழுவட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவித சக்தி, தீய சக்தியுடைய கிரியைகளை நாங்கள் அழிக்கத்தக்கதாக, உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க, எங்களுக்கு வேண்டிய நல்ல அபிஷேகத்தை தாங்க, வல்லமையை தாங்க, ஜெப ஆவியை தாங்க, வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க, அதன்படி நடக்க கிருபை தாங்க. எங்களை முற்றிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய ஆண்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய ஆண்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எப்பா எங்களை விலக்கி, எங்கள் குடும்பங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா.
நன்மையை காண செய்யுங்கப்பா, நன்மையை காண செய்யுங்கப்பா. எல்லாருடைய கண்ணீரை தொடைங்கப்பா. அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா. அப்பா, உண்மையை சார்ந்து உண்மையா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுங்கப்பா. ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அவங்களை இன்னும் அண்டை கிட்ட சேருங்கப்பா. இன்னும் வல்லமையால நிரப்புங்கப்பா. இன்னும் கிருபையால நிரப்புங்கப்பா. இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவங்க எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளுங்க, கிருபையாக காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சட்டையின் நிழலுக்குள்ளே மூடி மறைங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.